ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து எறா பிரியாணி தான் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு 6 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகா, ஒரு 4 ஒரு 5 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, தேவையான அளவு எறா, அரிசி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, தாளிக்க தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் இருக்குது. எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர், அப்புறம் தனி மிளகாய் தூள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டபரா, சின்ன சைஸ் டபரா நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டபரா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போடுறேன். அது பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக நல்லா வதந்தால் தான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே தெரிய அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இல்லை பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கல்லுப்பு சேருங்க. எப்பவுமே பிரியாணிக்கெலாம் மீன் குழம்பு, பிரியாணி இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் நம்ம எப்பவுமே கல்லுப்பு சேர்த்தோன்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே ஸ்லோ பண்ணி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, தக்காளி சேர்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி எப்பவுமே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த மெத்தடில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவும் இருக்கும். பிரியாணி டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை போட்டு நல்லா பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பாருங்கள் நல்லா மேலே வந்திருக்கு. ஸ்லோ பண்ணி வச்சு தட்டு போட்டு மூடினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதில். இப்போ நம்ம இதில் எறா சேர்த்துக்கலாம். இப்போ எறாவை சேர்த்துட்டு இதே மெத்தட் தான். சிக்கன், மட்டன் எதுக்காக இருந்தாலுமே இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எறாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணி தட்டு போட்டு மூடிட்டு இப்போ மறுபடியும் திறக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ எறாவும் நல்லா இதுவாகிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்து எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போது அதில் அளந்து எவ்வளோ அரிசி நான் அளவு எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அளந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு நம்ம திருப்பி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வச்சுட்டு பாருங்கள், தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை கழுவி இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சு அரிசி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம சேர்த்ததும் அதெல்லாம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், அரிசி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு முடிக்க போகிறோம். தட்டு போட்டு மூடணுன்னா நல்லா கொதிக்கணும். பாருங்கள், தட்டு போட்டு மூடணுன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட் நல்லா பாதி அரிசி கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுற வேண்டியதான். இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது கொதிக்க ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் நெய் ஊற்றலாம் பரவாயில்ல. கொஞ்சம் நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ தம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பழைய தோசைக்கல் எதனா இருக்கும்ல, அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இது டபரா மேலே வச்சு அது மேல் பக்கம் மேலே மூடி இருக்க தட்டுக்கு மேலேயும் இஞ்சி பூண்டு நசுக்கிற கல், அப்படி இல்லைன்னா ஒரு குண்டானில் தண்ணி பிடிச்சி கூட நம்ம வைக்கலாம். ஏதோ ஒரு வெயிட் வைக்கணும், இல்லை செங்கல், அது மாதிரி எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே நீங்கள் ஸ்லோலியாக அப்படியே வச்சிங்கன்னா பிரியாணி சூப்பராக தம் ஆகி நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.